Prostate அப்படின்னு ஒரு முக்கியமான உறுப்பு இருக்கு ஆண்களுக்கு. இது ஆண்களுக்கு மிக முக்கியமான வீடியோ. Prostate பெருசான வயதானவர்கள் அவங்க படக்கூடிய சிக்கல்கள் இது நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் அவதிப்படுவாங்க. பல பேர் டாக்டர் கிட்ட என்ன பிரச்சனையே தெரியாம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கண்டிஷன் பேர் தான் ப்ராஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளேசியா, பினைன் ப்ராஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளேசியா. அதுதான் இன்னைக்கோட டாபிக். வாங்க வீடியோல செல்லலாம். BPH அப்படின்னு சொல்லக்கூடிய பினைன் ப்ராஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளேசியா அப்படின்றது டாபிக் போறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ராஸ்டேட்னா என்ன, அது எங்க இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா சம்பந்தப்பட்ட வீடியோ. கண்டிப்பா வீட்டில் இருக்கிற பெண்களும் தெரிஞ்சுக்கோங்க, எஸ்பெஷலி வயசானவங்க. ஏன்னா எல்லாருமே 40-50 பிளஸ் ஆகுறீங்க அப்படின்னும் போது உங்க வீட்டுக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்போ அவங்க நிறைய பேர் அசால்ட்டா ஜென்ஸ் கொஞ்சம் கண்டுக்காம வேலை டென்ஷன் வெளியே சொல்லாம அப்படின்னு சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க தான் அந்த மாதிரி சொல்றாங்கன்னும் போது ஒரு அட்டென்ஷனா டக்குன்னு பிடிப்பீங்கன்றதுனால ஃபீமேல்ஸும் சேர்த்து இந்த வீடியோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்த்து உங்க வீட்டுக்காருக்கு இல்ல உங்க மாமனாருக்கோ இல்லைன்னா உங்க அப்பாக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க இந்த ஏஜ் குரூப்புக்கு இது வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. ப்ராஸ்டேட்ன்றது என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட ஜென்ஸோட பிரைவேட் பார்ட் அந்த குறி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்ட் ரெண்டு சைடும் இப்படி இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு சைடும் இப்படி இருக்கும். அந்த கிளாண்டுக்கு நடுவுல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட யூரினோட டியூப் அப்புறம் நம்மளோட ஜென்ஸோட பிரைவேட் பார்ட் மூலியமா யூரின் வெளியே வருது. சோ இந்த ப்ராஸ்டேட் என்ற கிளாண்டோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செமன் செக்ரீஷனுக்கு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பங்கு ஆட்டுது. ஓகேங்களா, செமன் அப்படின்றது என்ன உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, இந்த ஆணோட விந்துன்னு சொல்றோம். அந்த செக்ரீஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பங்காற்றுறது பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட்டும் கூட. ஓகேங்களா, செமினல் கிளாண்ட்ஸ், ப்ராஸ்டாட்டிக் கிளாண்ட்ஸ், நிறைய கிளாண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆண் விந்த உற்பத்தி பண்றதுக்கு ஒரு மிக பண்டாட்டுது. இந்த கிளாண்ட் எங்க கரெக்டா சிச்சுவேட் இருக்குன்னா நடுவுல அந்த போற டியூபுக்கு ரெண்டு சைடுல சிச்சுவேட் இருக்கு. இதுதான் அதோட பொசிஷன். இப்போ வயது ஆக ஆக ரொம்ப வருஷமா இருந்துகிட்டு இருக்க என்ன நடக்கும்னா உடம்பு, ஏன்னா ஃபீமேலுக்கு மட்டும் ஹார்மோன் கிடையாது, ஜென்ஸுக்கும் ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன்னால தான் அவருக்கு எரெக்ஷன் நடக்குது, எஜாகுலேஷன் நடக்குது, இந்த செமன் வருது, ஆண்களுக்கு தாடி வருது, முடி முளைக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளான ஒரு ஹார்மோன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரான் மற்றும் ஆண்ட்ரோஜன்ன்றது ஆண்களுக்கான ஒரு ஹார்மோன். எப்படி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் என்றது லேடிஸ்க்கான ஹார்மோனும் ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரான் என்றது ஆண்களுக்கான ஹார்மோன். இந்த ஹார்மோன் வருஷம் கணக்குல, ஓகேங்களா, எப்போ அவர் எப்போ வயசுக்கு வர ஒரு ஆண் 13-14 வயசுல அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ஆண்களுக்கான ஒரு குரல் மாறுதல் ஏற்படுது, ஒரு வயசுக்கு வரணும். அப்போத்துல ஆரம்பிச்சு ஒரு 50-60 வருஷம் வரைக்கும் இந்த ஹார்மோன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படின்னும் போது இப்போ யூலூன் இருக்கிற அந்த ப்ராஸ்டேட்டோட சைஸ் என்ன ஆகுது, பெருசாயிடுது. அப்ப அது பேர் தான், பெருசாகிறதுக்கு பேர் தான் மெடிக்கல் என்னன்னு சொல்றாங்க, ஹைப்பர்பிளேசியா அப்படின்ற. ஹைப்பர்னா அதிகம், பிளேசியான டிவிஷன். சோ அந்த சைஸ், செல்ஸோட சைஸ் பெருசாகிறது ஹைப்பர்பிளேசியா. அப்ப எது பெருசாகுது, ப்ராஸ்டேட்ன்ற கிளாண்ட் பெருசாகுது. அதனாலதான் இது பேரு ப்ராஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளேசியா அப்படின்றாங்க. பெருசாகும் போது எல்லாரும் என்ன பயந்துருவாங்க, ஐயோ கட்டி பெருசாகுது, கேன்சரோ அப்படின்றாங்க. இது கேன்சர் இல்லைன்றதுக்கு தான் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, பினைன். பினைன் என்ன அர்த்தம், கேன்சர் கிடையாது அப்படின்றான். மெலிக்னன்ட் அப்படின்னா தான் கேன்சர், பினைன்னா மைல்டு, அது கேன்சர் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ பினைன் ப்ராஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளேசியானா கேன்சர் இல்லாத ப்ராஸ்டேட்டோட சைஸ் பெருசாகுது பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் அப்படின்றது தான் இந்த பினைன் ப்ராஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளேசியா. அப்போ இங்க போற அந்த ஆண்குறிக்கு அந்த யூரின் போற டியூப் ரெண்டு சைடு, இதுக்கு நடுவுல இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் சைஸ் பெருசாயிட்டே இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும், அந்த யூரின் போற டியூபை ரெண்டு சைடுல இருந்து கழுத்தை போட்டு நெரிக்கிற மாதிரி அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் நெரிக்க ஆரம்பிக்குது. அப்ப நெரிக்க ஆரம்பிக்க அந்த டியூப் இப்படி இருக்குன்னா அதோட சைஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப டியூப் சைஸ் குறைஞ்சுக்கிட்டே வந்ததுன்னா யூரின் ஃப்ரீயா வருமா, இதுதான் இங்க கேள்வி. அப்போ யூரின் இப்ப இந்த டியூப் இப்படி இருக்கு, ஒரு ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரால ஊதுனோம்னா அப்படின்னா தண்ணி ஈஸியா வருது போது. ஏன், அந்த டியூப்ல அந்த இது கரெக்டா இருக்கு. இப்ப லைட்டா அந்த ஸ்ட்ரால கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் நம்ம அந்த ரேடியஸ் அப்படி குறைச்சோம்னா என்ன ஆகும், ஈஸியா தண்ணி வராது. அப்ப அதே மாதிரி இது கொஞ்சம் சைஸ் குறையும் போது யூரின் ஃப்ரீயா போகாது. இதான் மெயின் அறிகுறி. அப்ப எனக்கு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கா, எனக்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் மெயின் அறிகுறி பாத்தீங்கன்னா யூரின் எனக்கு சரியா வரமாட்டேங்குது, யூரின் எனக்கு சொட்டு சொட்டா வருது, ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல சர்ன்னு போக மாட்டேங்குது, ஒரு
5 டிராப்பா 10 டிராப்பா வருது, ரொம்ப முக்கி போற யூரினை, கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி தான் ஆண்களுக்கு மெயின் அறிகுறியா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூரின் சரியா போகாததுனால ஒரு 10 டிராப் போயிட்டு அவங்க திருப்பி வந்ததுனால யூரின் திருப்பி நாம கலெக்ட் ஆயிடும். ஏன்னா தண்ணி குடிச்சிருந்தா இருக்காங்க, கலெக்ட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா there will be urgency for urination again and again அப்படின்ற மெடிக்கல் டேர்ம்ல. என்னன்னா அடிக்கடி யூரின் போறதுக்கு வந்து அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கும், ஐயோ திருப்பி எனக்கு யூரின் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன், திருப்பி யூரின் எடுத்து போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட வந்து 5 to 6 வாட்டி ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வாட்டியும் போய் ஒரு முக்கம் போதும் வர யூரின் எவ்வளவு வரும், டிராப்பா சொட்டா ஒரு 5-10 டிராப்பா அப்படி இருக்கும். எடுத்த உடனே இவ்வளவு சிவியரா வந்து ஆகாது. ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த வர ஃபோர்ஸ் குறையும். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது ஒரு 10 டிராப் ஒன்னா வரும். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது 5 டிராப் தான் வரும். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது 1 டிராப் 2 டிராப் ஒரு வாட்டியும் ஒரு சொட்டாதான் யூரின் வெளியே போதா எவ்வளவு நேரம் ஆகும். அப்போ 20-30 நிமிஷம் நீ ரெஸ்ட் ரூம்லயே உட்காந்துட்டு டிராப்பா போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளவு கஷ்டம். அப்ப அந்த தாத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இங்க தாத்தான்ற வார்த்தையை யூஸ் பண்றேன்னா அங்கதான் ஏஜ் அஃபெக்டட். ஓகே, அப்ப இந்த பேஷண்ட்ஸ் யாருமே வந்துட்டு 30 வயசு ஆளுங்களோ 40 வயசு ஆளுங்களோ 50 வயசு ஆளுங்களோ இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 50+ or 60+. ஓகேங்களா, 60, 70, 80, 90 உறுதி. 80 வயசுல ஒரு தாத்தா இருக்காரு, 90 வயசுல ஒரு தாத்தா இருக்காருன்னா அவருக்குலாம் பிராஸ்டேட் பெருசா இருக்கிறது உறுதி. ஓகே, எவ்வளவு மேபி பெருசா இருக்குன்றது மாறுதல் இருக்கலாம். ரொம்ப வீரமையான தாத்தா இருந்தாருன்னா ஈஸியா பெருசாயிட்டு இருக்கும். ஓகேங்களா, சோ இப்போ 60, 70, 80 தான் இந்த பிராஸ்டேட்டோட ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. சோ இட் இஸ் a disease of senior citizen male அப்படின்றது தான் நம்ம பார்வை. சோ சீனியர் சிட்டிசன் மேல் ஆம்பளைங்களுக்கு தான் இது, லேடிஸ்க்கு வராது. லேடிஸ்க்கு பிராஸ்டேட் கிடையாது. ஓகே, சோ இந்த மாதிரியான தொந்தரவு. சோ இதுதான் அதோட மெயின் அறிகுறி. இப்போ இப்படி இருக்கிறதுனால என்ன சார் பிரச்சனை, அப்படியே ஒரு இருந்துட்டு போக கூடாது. எவ்வளவு கஷ்டம். யூரின்ன்றது மனுஷன் வந்து உங்களுக்கு தெரியும் எதை வேணா அடக்கலாம், ஆத்திரத்தை கூட அடக்கலாம், ஆனா இது கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிய பழமொழி. அப்ப அவ்வளவு கஷ்டம். அப்ப அதை அடக்கிக்கிட்டு ஒரு சொட்டா தான் போனோம்னா அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவார் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் விஷயம், இதெல்லாம் நம்ம அடக்கவே முடியாது. ஓகே, சோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஹெல்த் சார்ந்து என்ன பிரச்சனைனா யூரின் ஃப்ரீயா போகணும். யூரின் உள்ளே தேங்கிக்கிட்டு இருந்ததுன்னா கிருமிகள் தாக்கும். அப்போ இந்த பிராஸ்டேட் பேஷண்ட்டுக்கு ஈஸியா கிருமிகள் தாக்குதல் ரெக்கரண்டா வரும். அப்ப ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றது இந்த பிராஸ்டேட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நடக்குது. அப்ப ரெக்கரண்டா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், சிறுநீர்ல சீல் பிடிச்சிக்கும், கிட்னில சீல் பிடிச்சிக்குது, யூரிட்டர்ல சீல் பிடிச்சிக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உயிரே போக்குற லெவலுக்கு ஒரு ப்ராப்ளம், யூரோசெப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த யூரின்ல இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து சிறுநீர் சீல் பிடிச்சி உடம்புக்கு சீல் பரவி உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஆகும்போது கேன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாகுது. கேன்சர் கூட ஒரு மைல்டுன்னு வச்சுக்கோங்க, ஆனா இன்ஃபெக்ஷன் ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. அப்போ இதனாலதான் நம்ம இதை உடனே வந்துட்டு அட்ரஸ் பண்ணி சரி செய்யணும் அப்படின்றது தான் நம்ம பார்வையா இருக்கு. சரி சார், இப்ப எந்த அறிகுறி எனக்கு இருக்கு, எனக்கு இந்த மாதிரி யூரின் சொட்ட தான் போகுது, என்ன பண்ணணும் எப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் போய் பார்க்கணும். டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்ப்பார். அதுல அல்ட்ராசவுண்ட் எஸ்பெஷலி KUBன்னு ஒரு ஸ்கேன் இருக்கு, கிட்னி யூரிட்டர் பிளாடர், இதை பாக்குறதுக்குன்னு ஒரு ஸ்கேன் இருக்கு. அதுல தான் இந்த பிராஸ்டேட் கொஞ்சம் நல்லாவே தெரியும். சோ அல்ட்ராசவுண்ட் KUBன்ற டாக்டர் உங்களுக்கு பரிந்துரைப்பாரு. அதே மாதிரி ஒரு சில யூரோ டைனமிக் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணுவாங்க, எந்த இடத்துல அடைப்பு இருக்கு, எவ்வளவு தூரத்துல அடைப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டாக்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா யூராலஜிஸ்டோட ஒப்பீனியனும் வாங்குவாங்க. ஏன்னா யூராலஜிஸ்ட் தான் அதுக்கு மெயினான டாக்டர். ஏன்னா யூராலஜிஸ்ட்ன்றது இந்த யூரின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ற டாக்டர் தான் யூராலஜிஸ்ட். அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி கேசஸ்க்கு வந்துட்டு எந்த இடத்துல வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யூரினரி இதுல வந்து ஒரு கேமரா விட்டு பார்ப்பாரு. அது பேர் தான் வந்து சிஸ்டோஸ்கோபி, யூரித்ரோஸ்கோபின்னு சொல்லுவாங்க. அதை விட்டு எங்க அப்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிளான் நடக்கும். சரி, ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்துட்டு என்ன சார் டாக்டர் ஜெனரலா பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மருந்து கொடுத்து மருந்துலயே வந்து சரியாகுதான்னு பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப பிரச்சனை வந்து என்ன, இந்த மாதிரி சுருங்கி இருக்கிறது. ஒரு சில மருந்து இருக்கு, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா பிளாக்கர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி 5-ஆல்பா ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர்னு ஒரு மருந்து இருக்கு. ஆல்பா பிளாக்கர் தான் உடனே இப்படி சுருங்கி இருக்கிறது விரிவுபடுத்துறதுக்கு அற்புதமான மருந்து. ஆல்பா பிளாக்கர் நாங்க பார்மகாலஜி படிக்கும் போதே படிப்போம், இந்த மாதிரி பிபிஹெச் கேசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நல்ல உதாரணம் வந்து டாம்சிலோசின் ஒரு மருந்து, ஆல்ஃபலோசின் மருந்து, இதெல்லாம் வந்து கண்டிப்பா டாக்டர் கொடுப்பாரு. சோ இந்த ஆல்பா பிளாக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சுருங்கினதை விரிவுபடுத்துறதுனால யூரின் ஃப்ளோ வந்து ஈஸியா இருக்கும். இன்னொரு மெடிசின் நான் சொல்றேன், அந்த 5-ஆல்பா ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர்ன்றது மெயினா என்ன அப்படின்னா இந்த கிளாண்டோட ஆக்டிவிட்டியோட சைஸை குறைக்குது. சோ ஒன்னு சுருங்கினதை விரிவுபடுத்துது, இன்னொன்னு பெருசா இருக்கிற கிளாண்ட சுருக்குது. அந்த 5-ஆல்பா ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர் நிறைய மருந்து இருக்கு, டுட்டாஸ்ட்ரைட், ஃபினாஸ்ட்ரைட்,
டாக்டர் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவார். பெரும்பாலும் டாக்டர்ஸ் எப்படி உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா இந்த 2 மருந்து கலந்த மாதிரி, அதாவது விரிவும் படுத்து சைசியஸ் இருக்குன்ற கலந்த மாத்திரைகளை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி கொடுத்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இது போட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்ததுன்னா அப்படியே அதை மாத்திரை போட்டுக்கிட்டே நீங்க லைஃபை வந்து ஓட்ட வேண்டியது தான். சப்போஸ் சில பேருக்கு வந்து மாத்திரை போட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா யூராலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராஸ்டேட்டை சர்ஜரி பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கான சர்ஜரியை வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரைப்பாரு. அந்த சர்ஜரி பேர் தான் டர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்ப் அப்படின்னா என்னன்னா டிரான்ஸ்யூரித்ரல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யுரித்ரா வழியா, அதாவது அந்த ஆணோட ஓட்டவையா உள்ள போயிட்டு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட சர்ஜரி பண்ணி எடுத்துருவாங்க. டிரான்ஸ்யூரித்ரல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட் இதை யூராலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாரு. பண்ணிட்டோம்னா 100% நம்ம கியூர் ஆயிடலாம் அப்படின்றத நம்ம பார்வையா இருக்கு. சரி சார், லாஸ்டா வந்து நம்ம சைட்ல இருந்து ஏதாவது பண்ணணுமா? நான் ஒரு சீனியர் சிட்டிசன் தாத்தா, இல்ல எங்க வீட்டுக்கார் சீனியர் சிட்டிசன், அவர் ஏதாவது தற்காலிகமா ஏதாவது பண்ணிக்கணும், கண்டிப்பா ஆல்கஹால் மற்றும் ஸ்மோக்கிங் இதை அதிகப்படுத்துது. அப்ப ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா அதை விட சொல்லுங்கன்றது முதல் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது, கொஞ்சம் தண்ணி நிறைய குடிக்க சொல்லணும்ன்றது 2. ஃபைபர் கண்டெய்னிங், எக்ஸாம்பிள் வாழைத்தண்டு, கூட்டு, நம்மளோட கோஸ், கீரை வகைகள், இந்த மாதிரி ஃபைபர் கண்டெய்னிங் நார் சத்து பொருட்களை வந்து அதிகமா எடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு 3. இதை தாண்டி வந்துட்டு அவங்க எக்ஸசைஸ்ல ஈடுபடணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டெய்லி வாக்கிங், ஜாகிங் இந்த மாதிரி வந்து அவங்க உடம்பு வந்து ஸ்வெட் ஆகணும், கார்டியோ மாதிரி எக்ஸசைஸ்ல அவங்க ஈடுபடணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் பண்ணுங்க. லாஸ்டா பிளாடர் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கு. அதாவது யூரின் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு எப்படி போகணும் அப்படின்ட்டு பிளாடர் ட்ரைனிங் இருக்கு. அதையும் வந்துட்டு நீங்க போய் கத்துக்கலாம். டாக்டர் கத்துக் கொடுப்பாரு. அந்த பிளாடர் ட்ரைனிங்கும் வந்துட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நம்ம சைட்ல இருந்து பண்ணிக்க வேண்டியது பிளாடர் ட்ரைனிங், அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, எக்ஸசைஸ் கரெக்டா பண்றது, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் கிட்ட போகாம இருக்கிறது தான் இந்த ப்ராஸ்டேட்டுக்கு ஒரு சீனியர் சிட்டிசனா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன சொல்லி நம்ம இந்த வீடியோ வந்து கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இம்பார்ட்டன்டா ப்ராஸ்டேட் பொறுத்த வரைக்கும் எல்லா சீனியர் சிட்டிசனுக்கும் கட்டாயம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன் இதை இவ்வளவு இம்பார்ட்டண்டா எடுத்து பேசுறோம் அப்படின்னா, பல ஆண்கள் இதனால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெளியே சொல்லாம ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பாத்ரூம்ல போயிட்டு சொட்டு சொட்டா யூரின் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பேசுறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி விடாதீங்க. இதுக்கு நல்ல மருந்து இருக்கு. உடனே டாக்டர் வந்து பாருங்க. பார்த்துட்டு அந்த மாத்திரையை போட்டுட்டு கொஞ்சம் யூரின் ஃப்ரீயா போங்க. யூரின் இப்படி சொட்டா போக விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். யூரின் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கிட்னில சீல் பிடிச்சி, உடம்பு சீல் பிடிச்சி என்ன வேணா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நடக்கவே விடக்கூடாது. நான் இருக்கும் விட மாட்டேன். அதனாலதான் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வுலாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா போய் பார்த்து இந்த ப்ராஸ்டேட்டை சேஃபா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலியமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச ஒரு டொனேஷனோ சப்ஸ்கிரிப்ஷனோ வந்து பண்ணுங்க. இந்த வீடியோஸை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சோ தட் ஃபியூச்சர்லயும் நிறைய இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தந்துகிட்டு இருக்கேன். இத்தனை நாள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு நம்மளால தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஆண்களுக்கான வீடியோ இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.